அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு இயேசு என்னும் ஊழியர். மனப்பாட வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அது சொல்கிறது, உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவியபடியால் நீங்களும் ஒருவருக்கொருவரின் பாதங்களை கழுவ வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதே இன்றைய செய்தி. நீங்கள் செய்ய வேண்டிய சில வீட்டு வேலைகள் உங்களுக்கு சங்கடமாக தோன்றுகிறதா? இயேசு தம் சீடர்களுக்காக அத்தகைய பணிகளில் ஒன்றை செய்தார். அவர் தம் சீடர்கள் மீது தமக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதையும் அவர்கள் எவ்வாறு பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு காட்ட விரும்பினார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கூடியிருந்தார்கள். தாம் மரிப்பதற்கு முன்பு அவர்களுடன் உண்ணும் கடைசி உணவு இதுதான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். மேலும் அவர் அவர்களுக்கு கற்பிக்க விரும்பிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருந்தன. ஏதோ நடக்கப் போகிறது என்பதை அவருடைய சீடர்களால் உணர முடிந்தது. ஆனால் இயேசு அரியணையில் ஏறி நாட்டின் ஆட்சியாளரானார் என்று அவர்களோ எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் பூமியில் ஒரு ராஜ்யத்தை நிறுவுவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். மேலும் ஒவ்வொருவரும் அதில் மிகச்சிறந்த இடத்தை விரும்பினார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் மிக முக்கியமான பதவிக்கு தகுதியானவர் என்று நம்பினார். அக்காலத்தில் இரவு உணவிற்கு முன் விருந்தினரின் பாதங்களை ஒரு பணியாளர் கழுவுவது வழக்கம். குறிப்பாக பாஸ்கா பண்டிகை போன்ற ஒரு முக்கியமான இரவு விருந்து. அவர்கள் குடம், கிண்ணம், துண்டு என எல்லாவற்றையும் சேகரித்திருந்த அந்த அறையில் வேலைக்காரனை தவிர மற்ற அனைத்தும் இருந்தன. இரவு உணவு தயாராக இருந்தது. யாராவது வந்து அவர்களுடைய பாதங்களை கழுவினால் மட்டும் போதும், அவர்கள் பஸ்கா விருந்தை தொடங்கிவிடலாம். அவர்கள் காத்திருந்ததால் அறை அமைதியானது, அசௌகரியமான அமைதி. சீடர்களில் எவரும் மற்றவர்களை பார்க்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தது. ஆனால் அவர்களில் யாரும் அதை செய்ய முன் வரவில்லை. நான் ஒரு வேலைக்காரனின் வேலையை செய்ய போவதில்லை என்று அநேகமாக ஒவ்வொருவரும் நினைத்திருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் புதிய ராஜ்யத்தில் மிக முக்கியமான பதவிக்கு நான் தகுதியானவன். நான் மண்டியிட்டு மற்றவரின் பாதங்களை கழுவப் போவதில்லை. தம் சீடர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். தன் ராஜ்யம் அன்பின் மீது கட்டப்பட்டுள்ளது என்பதை அவர்களுக்கு போதிக்க அவர் தீவிரமாக விரும்பினார். தன்னலமின்றி மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே அவர் தன் அன்பை வெளிக்காட்டும் வழியாக இருந்தது. இயேசுவின் சீடர்கள் அவருடன் 3 ஆண்டுகள் கழித்திருந்தனர். ஆனால் அவர்கள் மிக முக்கியமான பாடத்தை இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இறைவனின் ராஜ்யத்தில் மகத்துவம் என்பது பிறருக்கு தாழ்மையுடன் சேவை செய்வதன் மூலம் கிடைக்கிறது. ஆகவே இயேசு அவர்களுக்கு கடைசி உதாரணமாக ஒன்றை காட்டினார். அவர் அமைதியாக மேசையிலிருந்து எழுந்து தன் மேலங்கியை கழற்றினார். அவர் துண்டை தன் இடுப்பில் சுற்றி கொண்டார். அவர் கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினார். அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் சீடர்களின் பாதங்களை கழுவத் தொடங்கினார். தகுதியற்றவர்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் நினைத்த வேலையை மட்டும் செய்தார். அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவரே அவர்களின் தலைவர், கடவுளின் மகன், பிரபஞ்சத்தை படைத்தவர். மேலும் அவர் ஒரு வேலைக்காரனின் வேலையை செய்து கொண்டிருந்தார். பீட்டரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவப் போவதில்லை. அவன் வியப்புடன் கூறினான், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு கிடையாது என்று இயேசு பதிலளித்தார். இயேசு தம் சீடர்களின் கால்களில் உள்ள தூசியை மட்டும் கழுவவில்லை. அவர் அவர்களுடைய கர்வத்தையும் சுயநலத்தையும் கழுவி அகற்றி கொண்டிருந்தார். அவர் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் சேவை செய்ய போதித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கிக்கவிருந்த மக்களை எப்படி சென்றடைவது என்பதை அவர் அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தார். நற்செய்தியை இயேசு பேசி முடித்துவிட்டு உட்கார்ந்தார். நான் உங்களுக்காக செய்ததை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அவர் தம் சீடர்களிடம் கேட்டார். உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவியபடியால் நீங்களும் ஒருவருக்கொருவரின் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும். பிறருக்கு பணி செய்யுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொண்டிருந்தார். என் அன்பை வெளிப்படுத்தும் எதையும் செய்ய வெட்கப்படாதே. பணிவு என்பது பெருமையின் அடையாளம். அன்றிரவு இயேசுவின் சீடர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு பேசி முடித்ததும் மற்றொரு வாக்குறுதியை அளித்தார்.
பரலோகத்தில் உங்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளும் வரை இது போன்ற மற்றொரு ஆராதனையை நான் நடத்த மாட்டேன் என்று அவர் கூறினார். என்றாவது ஒரு நாள் நாம் அனைவரும் இயேசுவுடன் இருப்போம், அந்த விசேஷமான ஆராதனையிலும் பங்கு பெறுவோம். ஆனால் இப்போதைக்கு நாம் அனைவரும் பிறருக்கு உதவும் ஒரு வாழ்க்கையை வாழ இயேசு உதவ விரும்புகிறார். மற்றவர்களுக்கு இறைவனின் அன்பை காட்டுவதற்கான வழிகளில் இதுவும் ஒன்று.